பள்ளத்தாக்குல இருக்கிற மங்களதேவி கோயில் கண்ணகி கோட்டம் அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்சவரு சி கோவிந்தராசனார். அவரு கண்ணகி போன பாதையிலே பயணம் செஞ்சு சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்காக கட்டிய கோவில் தான் மங்களதேவி கோயில்னு கண்டுபிடிச்சு அது உலகுக்கு வெளிக்கொண்டு வந்தாரு. ஆனா கண்ணகி மதுரையிலிருந்து நெடுவேல்குன்றம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய சுருளிமலைக்கு எந்த பாதையில போனா அப்படின்றதுக்கு சிலப்பதிகாரத்துல எந்த ஒரு தகவலுமே இல்ல. ஆனா ஒரு சில குறிப்புகள் மட்டும் சிலப்பதிகாரத்தில் இருந்திருக்கு. அந்த ஒரு சில குறிப்புகளை மட்டுமே வச்சு நேரடியா கள ஆய்வு செஞ்சு அந்த பாதையும் வெளிக்கொண்டு வந்திருக்காரு ஆய்வாளர் பாவேல் பாரதி அவர்கள். கண்ணகி நெடுவேல்குன்றத்துக்கு வைகை ஆற்றங்கரை வழியா போன பாதையை தான் பயன்படுத்தியிருக்கா. ஆனா இதை பத்தின தகவல் முழுசா சிலப்பதிகாரம் தரல. சிலப்பதிகாரம் கொடுத்திருக்க குறைஞ்ச தரவுகளை வச்சும் நேரடியா கள ஆய்வு செஞ்சும் நாட்டார் வழக்காற்று மரபுகளையும் தொல்லியல் தரவுகளையும் ஆதாரங்களாக கொண்டு அந்த பாதையை வெளிக்கொண்டு வந்திருக்காரு ஆய்வாளர் பாவேல் பாரதி அவர்கள். இந்த தகவல் எல்லாம் பாவேல் பாரதி அவர்கள் 2018 எழுதி வெளிக்கொண்டு வந்த கண்ணகி கோவிலும் வைகை பெருவெளியும் நூல்ல விரிவாவே பேசியிருக்காரு. கோவலனை இழந்த கண்ணகி ரொம்ப சோகத்தோட மதுரையை விட்டு வெளியேறி நெடுவேல்குன்றத்தை சென்றடைஞ்சு தெய்வாகிறாள். அப்படி கண்ணகி மதுரையிலிருந்து நடந்து போய் சேர்ந்த நெடுவேல்குன்றம் எது அப்படின்னு பார்த்தாங்கன்னா பழங்கால உரையாசிரியர்களான அரும்பது உரையாசிரியர் அடியார்க்கு நல்லார் தொடங்கி தற்கால தமிழ் அறிஞர்களான மு ராகவையங்கார், தோமுசி ரகுநாதன், சி கோவிந்தராசனார், கே முத்தையா ஆகியோர்களுக்கிடையே நிறையவே முரண்பட்ட கருத்துக்கள் இருந்திருக்கு. அதனாலவே சிலப்பதிகாரத்துல சொல்ற நெடுவேல்குன்றம் எது அப்படின்றத முதல்ல தெளிவுபடுத்துறாரு பாவேல் பாரதி அவர்கள். அதுக்கு சிலப்பதிகாரத்துல சொல்ற 6 அம்சங்களை கணக்குல வச்சிருக்காரு. 1, வைகையின் ஒரு கரை கொண்டு சென்றாள் அப்படின்னு கண்ணகி மதுரையிலிருந்து வெளியேறி நடந்து போயின பாதையை குறிக்குது. 2, கண்ணகி மதுரையை விட்டு நெடுவேல்குன்றத்துக்கு போயிருக்கான்னு அதே சிலப்பதிகாரம் சொல்லுது. 3, நெடுவேல்குன்றத்தை அடையறதுக்கு கண்ணகிக்கு 14 நாட்கள் ஆனதாக சிலப்பதிகாரம் சொல்லுது. 4, நெடுவேல்குன்றம் போய் சேர்ந்த கண்ணகி காத்திருந்த இடம் ஒரு வேங்கை மரத்தடி. 5, சேர மன்னனுக்கு கண்ணகி பத்தின தகவல்களை சொன்னது குன்றக்குறவர்கள். 6, சேர மன்னன் கண்ணகி நினைவா அதே இடத்துல அவருக்கு ஒரு கோயிலை எழுப்புறாரு. அந்த கோயிலுக்கு மங்களமடதை கோட்டம்னு சொல்றாங்க. இந்த 6 அம்சங்களோட உண்மைத்தன்மையை ஆராயிற விதமா தன்னோட ஆய்வுகளை அமைச்சுக்கிறாரு பாவேல் பாரதி.